மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வரவேற்பு. பாகீரத யோஜனா என பெயர் சூட்டலாம் என வாஜ்பேயிடம் தெரிவித்ததாகவும் தகவல். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பாகிஸ்தானின் குரலை எதிரொலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தாக்கு. நாடு துண்டு துண்டாக சிதறுவதையே காங்கிரஸ் விரும்புவதாகவும் குற்றச்சாட்டு. முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 91 நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு. அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 279 தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். டைம்ஸ் நவ் VMR இணைந்து நடத்திய கருத்து கணிப்பின் முடிவில் தகவல். அரசை பற்றி பொய் குற்றச்சாட்டு கூறும் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள். இந்து மதத்திற்கு மட்டுமல்ல எல்லா மதத்துக்கும் பொதுவான கட்சி திமுக என ஸ்டாலின் விளக்கம். பாஜக தேர்தல் அறிக்கையில் ஆறுகள் இணைப்பு பற்றி குறிப்பிட்டுள்ளதற்கு நடிகர் ரஜினிகாந்த் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என தெரிவித்தார். ஆறுகள் இணைப்புக்கு தனி ஆணையம் அமைக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்த அவர் ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு பாகீரத யோஜனா என பெயர் சூட்டலாம் என முன்னாள் பிரதமர் வாஜ்பேயிடம் தான் கூறியிருந்ததாக தெரிவித்தார். He claims that you have given him a word that you will என்னுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. He says that you have given him a word, sir. Mr. Kamal Hassan in almost all the interviews he says that. One minute. இதுக்கு மேல இதை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பல. இதை தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு. நடிகர் கமலுக்கு ஆதரவா என்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு 2 பேருக்கும் இடையே மோதலை ஏற்படுத்த வேண்டாம் என ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டார். In an interview to CNN News 18 said BJP will do better than in 2014 and criticize the Congress. What do you think about the BJP? இப்போ பிஜேபி நேற்று தான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நதிகள் நாட்டோட நதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது. அவருக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் மீட் பண்ணி இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு இது பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னால் சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் பிஜேபி நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தெய்வால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த என்டிஏ ஃப்ரண்ட் அவங்க மத்தியில் ஆட்சி அமைத்தா முதல்ல இந்த நாட்டோட நதிகளை இணைக்கணும். அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் ஒருமை பாதி ஒருமை போயிடும். பல கோடி மக்களுக்கு வேலை கிடைக்கும். விவசாயிகளுடைய வாழ்வை உயரும். அது மட்டும் அது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம். இது தேர்தல் நேரம், ரொம்ப சென்சிட்டிவான நேரம். இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச விரும்பல. நன்றி. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் பாகிஸ்தான் குரலை எதிரொலிப்பதாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரில் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் தீவிரவாதம் பற்றிய நிலைப்பாடு பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை போல் இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதி அளிக்கும் அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கப்படாது எனவும் பிரிவினைவாதிகளுடன் பேச்சு நடத்தப்படும் எனவும் காங்கிரஸ் உறுதியளித்துள்ளதை குறிப்பிட்டார்.
பாகிஸ்தானின் விருப்பத்திற்கு இணங்க ஆயுதப்படைக்கு சிறப்பு அதிகாரத்தை நீர்த்து போக செய்யும் உறுதிமொழியையும் காங்கிரஸ் கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். தேச துரோக வழக்கு போடும் பிரிவு நீக்கப்படும் என தெரிவித்துள்ளதன் மூலம் நாடு துண்டு துண்டாக சிதறுவதை காங்கிரஸ் விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 91 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு பெறுகின்றது. இந்தியாவில் 17வது மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் கடந்த மாதம் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19 வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகின்றது. வாக்கு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் ஆந்திரா, பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து 91 தொகுதிகளிலும் போட்டியிடும் கட்சிகளின் வேட்பாளர்கள் இறுதிக்கட்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இடையே ஏப்ரல் 11ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவை நேர்மையாகவும் சுமூகமாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வாக்குப்பதிவை வீடியோ பதிவு செய்யும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 279 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட இன்று மாலை முதல் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் டைம்ஸ் நவ் மற்றும் VMR நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 279 தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 135 தொகுதிகளில் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற கட்சிகள் 149 தொகுதிகளிலும் சுயேட்சைகள் 115 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 52.2% வாக்குகளுடன் 35 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெறும் 6 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் எனவும் அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது எனவும் டைம்ஸ் நவ் VMR கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது என இந்தியா டிவி மற்றும் CNX நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து 2 நிறுவனங்களும் இணைந்து வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 295 இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் பாஜக மட்டும் 240 தொகுதியில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 127 இடங்களும் இதர கட்சிகளுக்கு 121 தொகுதிகளும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 33 தொகுதியிலும் அதிமுக பாஜக கூட்டணி 6 இடங்களிலும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நியூ நேஷன் டிவி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் நடத்தியுள்ள கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 278 தொகுதியிலும் காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்களும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட பெரிய மாநிலங்களில் பாஜகவுக்கு சாதகமான நிலை காணப்படாததால் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. 300 இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என மோடி மற்றும் அமித்ஷாவின் கோஷங்கள் மக்களிடம் எடுபடவில்லை என கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. அதிமுக அரசை பற்றி பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திறமையான பிரதமரை தேர்ந்தெடுத்தால்தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். 15 ஆண்டுகள் காங்கிரசுடன் கூட்டணி இருந்த திமுகவினர் தமிழக மக்களுக்கு என்ன செய்தார்கள் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்பதற்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டது இதற்கு உதாரணம் என முதலமைச்சர் தெரிவித்தார். குடும்பம் வளர்வதற்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்துறாங்க.
ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? என்ன திட்டத்தை புதுசா கொண்டாந்தாங்களா? ஒரு தொழிற்சாலை கொண்டாந்தாங்களா? நிதியை பெற்று தந்தாங்களா? இல்ல வளர்ச்சி பணிக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? எதுவுமே திமுக இல்ல. ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சி 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி சொன்னா அந்த வாய்ப்பு திமுக கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சாங்களா? இல்ல, அது வீட்டு மக்கள் தான் நன்மை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து சங்ககிரியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கல்வி, மருத்துவம், மின்சார உற்பத்தியிலும் இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் பெற்று விளங்குவதாக குறிப்பிட்டார். அதிமுக அரசை பற்றிய பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டார். மேலும் அதிமுகவை கவிழ்க்க மேற்கொண்ட முயற்சி பலிக்காததால் ஸ்டாலின் விரக்தியில் பேசி வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். அதெல்லாம் நம்ப வேண்டியதே இல்ல. ஏன்னா நானே தோத்து போயிருந்து போட்டாங்க, தங்கமணி தோத்து போயிருந்து போட்டாங்க, 2 பேருமே ஜெயிச்சு முன் கண்டிக்கிறோம். இதெல்லாம் பொய். ஆக கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு, யாரெல்லாம் வெயிட்டா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாதிரி கருத்து திணிப்பு போடுவாங்க. எல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்டாலின். ஆக அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டவன். என்ன பேசுறதே தெரியல. அந்த அளவுக்கு நம் மீது கோபம் இருக்குது. ஏன்னா அவர் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு ஆகி போச்சு. அதிமுக அம்மா மறைஞ்சோடனே ஆட்சி கவிழ்ந்து போய் நினைச்சாரு, அது கவிழ்ல. 2வது கட்சி உடஞ்சி போயிருந்து தூண்டி விட்டு பார்த்தாரு, என்னென்னமோ வேலை பண்ணி பார்த்தாரு, அது நடக்கல. அதனால அவர் நினைச்சது எது நடக்குதுனால அவர் விரக்தியில பேசிட்டு இருக்காரு. இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் பொதுவான கட்சி திமுக என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஞான தெரிவித்தை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட இயக்கத்தின் புண்ணிய தலம் நெல்லை என குறிப்பிட்டார். திமுகவை கொச்சைப்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கிலும் பாஜக அரசு செயல்படுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவை பற்றி குறை சொல்ல வேறு காரணங்கள் கிடைக்காததால் மதத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் பொதுவான கட்சி திமுக என்றும், இந்து விரோத கட்சி திமுக என்றால் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் வேறு யார் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்துகிற, திமுக கழகத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துகிற நிலையில பிஜேபியினர் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத கட்சி என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அந்த பிரச்சாரத்தை இப்பொழுது நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். நான் எந்த குறையும் அவர்களால் சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கு இந்து என்கிற அந்த பிரச்சனை எடுத்து ஆக அவர்களுக்கு விரோதமாக திமுக இருக்கிறது என்று ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக ராகுல் காந்தி தன் ட்விட்டர் பக்கத்தில் தனித்து விடப்பட்டவன் குரலாகவும் குறுகிய பார்வை மற்றும் ஆணவத்தனம் கொண்டதாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முழு ஆலோசனைக்கு பிறகு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கையோ மூடி அறைக்குள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். கர்நாடகாவில் திடீரென பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வீடுகள், குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் பகுதியில் திடீரென கனமழை பெய்தது. கனமழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் வீடுகளின் கூரைகள் அடித்துச் செல்லப்பட்டன. சில இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து அருகில் இருந்த வீடுகள் மீது விழுந்தன. சங்கரனபட்டா, கோப்பா உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி வதோதராவில் ரங்கோலி மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வதோதராவில் உள்ள குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களது வீடுகளில் வாக்களிப்பதன் அவசியத்தை ரங்கோலி கோலங்கள் மூலம் வரைந்து விழிப்புணர்வை ஈடுபட்டனர். ஆந்திராவில் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானன.
ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ள ராம்பள்ளியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பெயிண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பெயிண்ட் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கின. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் குற்றம் சாட்டினார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் வெளியிட்ட எந்த வாக்குறுதியும் பாஜக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணம் மீட்கப்பட்டு ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என பிரதமர் கூறினார். ஆனால் அந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகவே இருக்கிறது என விமர்சனம் செய்தார். பாஜக கடந்த தேர்தலில் வெளியிட்டது போன்ற பொய்யான வாக்குறுதிகளையே இந்த ஆண்டும் வெளியிட்டுள்ளதாக கபில் சிபல் குற்றம் சாட்டினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மக்களவை உறுப்பினர் தனது கடமையை செய்யவில்லை என்றால் அவரது பதவி பறிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் பிரபு மணிகண்டனை ஆதரித்து சூரமங்கலம் உழவர் சந்தை அருகே பேசிய அவர், வரும் தேர்தல் மூலம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் என்று தெரிவித்தார். எங்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்ததை இப்ப போன எம்பி பண்ணாம விட்டுட்டு போயிருக்காருல, பாலத்தில இருந்து குப்பையில இருந்து எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி இவர் விட்டு வச்சால் 1 வருடத்தில் 2 வருடத்தில் நாங்கள் பட்டியல் போட்டு இது நடக்கும் என்று சொன்னபடி அவர் செய்யவில்லை என்றால் அவர் ராஜினாமாவை வாங்கி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதற்கெல்லாம் ஒத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறோம். இது நாங்கள் உணர்ந்து கோபத்துடன் உங்களை போலவே தொடங்கிய பயணம். இதுல தியாகம் ஒண்ணு, கடமையாக நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்திற்கான விதையை நீங்கள் தூவியே ஆக வேண்டும். மக்கள் மத்தியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அமமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா தெரிவித்துள்ளார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் இசக்கி சுப்பையா கோடம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்சென்னை மக்களின் பிரதான பிரச்சனையான குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறினார். போற இடங்களெல்லாம் மக்கள் சொல்ற மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா குடிநீர் பிரச்சனை தான். குடிநீர் சரியாக கிடைக்கவே இல்லைங்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சா கூட அது சுகாதாரமற்ற நிலையில் ரொம்ப அசுத்தமாகவும் சாக்கடை கலந்து வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிற பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா கழிவுநீர் பிரச்சனை. அங்கங்கே தேங்கிக்கிட்டு இது கண்கூட நாங்களே பார்த்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கழிவுநீரும் குடிநீரும் கலந்து தான் வருது. அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளுக்கு ஒரு தடவை தான் வந்துட்டுருக்கு. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில இடங்களில் சாலைகளே இல்லாமல் இருக்குது, சில இடங்களில் பட்டாக்கள் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனை. இது போக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம வந்து சாலை வசதிகளை பெருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு அடிப்படை தேவை கூட பண்ணாமல் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அதே தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் டி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் KP முனுசாமி கிருஷ்ணகிரி நகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக தலைவர் ஸ்டாலினின் கொடுக்குதான் தாம் என்றும் கொட்ட கொட்ட வலிக்குதா என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி விடுத்துள்ளார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். 2 இடங்களில் வாக்கு சேகரித்த உதயநிதி ஸ்டாலின் தாம் ஸ்டாலினின் கொடுக்குதான் என அன்புமணி ராமதாஸ் விமர்சிப்பதை குறிப்பிட்டு பேசினார். மேலும் தாம் ஸ்டாலினின் கொடுக்குதான் என்றும் தாம் கொட்ட கொட்ட வலிக்குதா என்றும் கேள்வி எழுப்பினார். நடிகைகளுடன் தாம் சுற்றவில்லை என அன்புமணிக்கு பதிலளித்த உதயநிதி கஜ புயலின் போது டெல்டா மாவட்டங்களை சுற்றி வந்தேன் என்றும் பதிலளித்துள்ளார். அதிமுக மீது ஊழல் புகார் அளித்துவிட்டு பின்னர் அவர்களுடன் மானம் கெட்ட கூட்டணி வைத்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்தார். இப்ப நேற்று ஏதோ இடத்துல போய் சொல்லியிருக்காரு, ஸ்டாலினுடைய கொடுக்கு யாரு என்ன? ஆமா கொடுக்குதான்.
இந்த கொடுக்கு கொட்ட கொட்ட வலிக்குதா? கொஞ்சம் இந்த பேச்சா பேசுனீங்க. நாலு படத்துல நடிச்சுட்டு ஹீரோயினோட சுத்தணும். யார் நானா? இதே கஜா புயல் அப்ப நிவாரணப்ப இந்த பகுதியில சுத்திக்கிட்டு இருந்தார். நீங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே தர்மபுரி பகுதியில் பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. போன தர்மபுரிக்கு போன பிரச்சாரத்துக்கு போன 5 வருஷமா ஆளை காணுன்றாங்க. கன்னியாகுமரி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகியை தாக்கியதாக கூறி பாஜக மற்றும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். அவரை ஆதரித்து செண்பகராமன் புதூர் பகுதியில் பாஜக நிர்வாகி முனாரி பேகம் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரை மர்ம நபர்கள் தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பாஜக மற்றும் அதிமுக கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தின் 167வது திரைப்படம் தர்பாரின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. பேட்ட படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்தின் 167வது படமான தர்பாரை இயக்குநர் AR முருகதாஸ் இயக்க உள்ளார். இதற்கான முதற்கட்ட தயாரிப்பு பணிகளில் படக்குழுவினர் ஈடுபட்டு வந்த நிலையில் நாளை முதல் மும்பையில் படப்பிடிப்பு தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பட தயாரிப்பு நிறுவனமான லைகா இன்று காலை வெளியிட்டுள்ளது. தர்பார் படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் ஒப்பந்தமாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. ரஜினிகாந்துடன் AR முருகதாஸ் முதன்முறையாக இணைவதால் படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. படத்தின் நாயகியாக நயன்தாரா மட்டுமே தேர்வாகியுள்ளார் என்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் குறித்த தகவல்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றவுடன் தமிழக முதல்வராக MK ஸ்டாலின் பதவியேற்பார் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை மாதவரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சிதம்பரம் அதிமுகவை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் மோடியை முதலையாக கொண்டு EPS OPS கூட்டு கம்பெனியரை எதிர்த்து களம் காண்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற சில வாரங்களில் MK ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் எனவும் தெரிவித்தார். இந்த அவருடைய நச்சு கொள்கைகளை எல்லாம் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்தியை திணிப்பார்கள், இந்துத்துவாவை திணிப்பார்கள். இந்தியாவில் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு உடை பழக்க வழக்கம், ஒரு உணவு பழக்க வழக்கம் என்று நம் மீது அவர்கள் திணிப்பார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? இளைஞர்களை பார்த்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன். 2 கோடி வேலை வாய்ப்புகள், 5 ஆண்டுகளிலே 10 கோடி வேலை வாய்ப்புகள். இளைஞர்கள் எல்லாம் மலைத்து போய் ஒருவேளை இந்த மனிதன் நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விடுவாரோ என்று நினைத்து வாக்களித்தார்கள். குறிப்பாக வாக்களிக்கும் வயதை முதலாக எட்டிய இளைஞர்கள் அவரை நம்பி வாக்களித்தார்கள். என்ன நடந்தது? வேலை வாய்ப்பா உருவானது? பணமதிப்பு இழப்பின் மூலமாக இந்திய பொருளாதாரமே நிலை குலைந்தது. GST வரியை நல்ல எண்ணத்தை திரித்து குளறுபடியாக ஒரு திட்டத்தை அமல் செய்ததன் காரணமாக குறு சிறு தொழில்கள் எல்லாம் நசிந்து போயின.